நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான நெத்திலி மீன் 65 எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான நெத்திலி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் 3/4 ஸ்பூன் மிளகுத்தூளும் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு வந்து உப்பு, 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் ரவை, 1/2 ஸ்பூன் வந்து கடலை மாவும், 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன். கலருக்காக அந்த கேசரி பவுடர் வந்து சேர்த்துருக்கிறேன். இதில் இந்த அரிசி மாவு, ரவா, கடலை மாவுலாம் சேர்க்கறதுனால நல்ல கிறிஸ்பியாக வந்து வரும். கொஞ்சம் தண்ணியாக வந்து போயிடுச்சுன்னா நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து பெசரி விட்டுக்கலாம். இந்த நெத்திலி மீன் 60 வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கூட அந்த மசாலா வந்து உதிராது. இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டாக போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கிரேட் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது பெசரி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா இதுமாரி எண்ணெயில் வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பரான நெத்திலி மீன் 65 வந்து செஞ்சாச்சு.